பகுப்பத உறுப்பிலக்கணம். பகுப்பத உறுப்பிலக்கணம்ல உறுப்புகள் மொத்தம் 6. அதில் 1 பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இவங்களை பற்றி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பார்க்கலாம். பகுதியை நம்ம முதல்நிலையை சொல்லுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு வார்த்தை, அதாவது ஒவ்வொரு சொல்லுலையும் நம்மளுக்கு வர்றவங்க அப்படின்னு அர்த்தம். விகுதியோடைய வேறு பெயர் இறுதிநிலை. அப்போ இறுதி கட்டத்தில் அவங்க வருவாங்க. கிளைமேக்ஸ் சீன் மாதிரி, இது என்ட்ரி சீன் மாதிரி. இப்போ இடைநிலைக்குள்ள வரலாம். இடைநிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பகுதி விகுதிக்கும் இடையில் வரும். அதாவது பகுதி, அதாவது ஃபர்ஸ்ட் நம்மளுடைய முதல்நிலையிலையும் இறுதி நிலையிலையும் இடையில இந்த இடைநிலை, அது இடையில வரனால அதோடைய பெயர் இடைநிலை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது ஒரு முக்கியமான சீன் மாதிரி, ஃப்ளாஷ்பேக் மாதிரி அப்படின்ட்டு சொல்லலாம். முன்னாடியும் இல்லாமல் பின்னாடியும் இல்லாமல் இருக்கும். இப்போ சந்தி அப்படின்னா பகுதி இடைநிலைக்கும் இடையில் வரும். அதாவது இந்த பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வருவாங்க. அதாவது ஒரு ஹீரோயினுடைய ஒரு சந்திப்பு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சாரியை அப்படின்னு சொல்லுவோம். இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே வரும். அதாவது இந்த